ஏடி நல்லா இருக்கா? உனக்கு என்ன டீ, நீ எப்போதுமே அழகுதான். யாரோ இங்கே கல்யாணமே பிடிக்கல நாங்கள், ஆனால் இப்போ பாரு சேலை கட்டி ஒட்டியானம்லாம் போட்டு சூப்பராக இருக்காங்களே. ஏடி உண்மைக்குமே எனக்கு கல்யாணம் பிடிக்காதுதான். ஆனா இப்படி சேலை கட்டி மேக்கப் போட்டு போட்டோ எடுக்கலாம் எனக்கு ரொம்ப ஆசை. மினியக்கா சொன்னது ஞாபகம் இருக்கட்டும், நீங்கள் ஏண்டி சிரிக்கணும், மாப்பிள்ளை தெரிச்சு ஓடிடணும் சரியா? டீ கொஞ்சம் சிரியேன். ஏடி போங்க டி. ஏம்மா பிள்ளைக்கு வெக்கத்தை பாரு. நானும் பெண் தானே, எனக்கும் வெக்கம் நாணம் எல்லாம் இருக்கும் தானே. நேற்று ஃபுல்லாக பொண்ணுனா சாஃப்டாக இருப்பான்னு நினைக்காத, நான்லாம் கொஞ்சம் ரகடான ஆளுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ என்னக்கா வெக்கத்தை பற்றிலாம் பேசுறீங்க? எல்லாம் நேரம் தங்கபடி மாறிடுவாங்கன்னு நினைக்க சத்யா. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் நம்மளே யாருன்னு கேட்பான்னு நினைக்கேன். ஆமாம் ஏக்கா, நீ எதுக்கு சேலை கட்டியிருக்க? மாப்பிள்ளை கூட வரவங்க யாரும் ஒன்றைய பொண்ணு கட்டுறாம பார்த்துக்கோ. கேட்பாங்க. நான்லாம் ரக்கடான பொண்ணு பார்த்துக்கோ. எவனாச்சும் கேட்டால் மண்டையில் கல்ல கொண்டு எரிஞ்சிருவேன். இப்படி தான் சொல்லுவேன். நேற்று ஃபுல்லும் மினியக்கா இப்படி தான் சொல்லி தெரிஞ்சா. இப்போ பாரு அழகாக வெக்கப்பட்டு கிளம்பி நிற்காத மாதிரி நீயும் நிற்ப. கடைசி நான் தான் கம்பெனிக்கு ஆளே இல்லாமல் தனியாக சுற்றிட்டு அலையணும்னு நினைக்கேன். பிள்ளைகளோட கிளம்பிட்டீங்களா? மினி கிளம்பிட்டியாமா? கிளம்பிட்டேன். நல்லா இருக்கனா? உனக்கு என்னம்மா சூப்பராக இருக்க. சரி கிளம்பி ரெடியாக தானே இருக்கீங்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இப்போ பொண்ணு பார்க்க வந்துடுவாங்க சரியா? இங்கே இரு மினி, நாங்கள் கூப்பிட்டோன்னே வா. இது கொஞ்சம் பயமா இருக்குது. நாங்கள் எல்லாரும் இருக்கோம்லாமா, அப்புறம் ஏன் பயப்படுத? சரியா, பயப்படாத, நாங்கள் எல்லாருமே இருப்போம். இது காஃபிலாம் கொடுக்கணுமா? இல்லைக்கா, காஃபிக்கு பதில் நம்ம டீ கொடுப்போம். ஒழுங்கா நீயும் ஒஞ்சோக்க வெளியில ஓடி போயிருங்க சொல்லிட்டேன். ஆமாம்மா கொடுக்கணும்ல. காஃபி கொடுக்கும்போது தெரியாம கீழே விழுந்துட்டு கொட்டிட்டுனா என்னத்தை பண்ணது? எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. ப்ளீஸ் நீங்க கொடுங்களேன். எங்கள் அம்மா கொடுத்து எங்கள் அம்மாவை பொண்ணு நினச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கேர் பதில் சொல்லுவா. தாயே கொஞ்ச நேரம் சும்மா இரு சொல்லிட்டேன். ரம்யா தங்கச்சி சும்மா இருக்க சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது மணி, மாப்பிள்ளைக்கு மட்டும் கொடு, மித்த எல்லாத்துக்கும் நாங்கள் கொடுத்துக்கிடுதோம். எனக்கு பயமா இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா, நீ தான் கொடுக்கணும் சரியா? சின்ன பிள்ளைங்களுக்கா இல்லாமல் கொஞ்சம் அடக்க உடக்காம 3 பேர் இருங்க. ஏடி சத்தியா வாயை வச்சுட்டு தயவு செஞ்சு சும்மா இரு. மொக்க ஜோக்குன்னு பேரெல்லாம் மொக்க போட்டு எல்லாத்தையும் சாவடிக்காத சொல்லிட்டேன். போங்கம்மா. எப்போ எல்லாம் மஞ்சேன்னு இருக்கோமே. இருக்கட்டும், அப்பதானே நம்ம எவ்வளோ க்ளோஸ்ன்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்குலாம் தெரியும். ஏக்கா வரவங்களுக்கு என்ன வாங்க கொடுக்க போறீங்க? அதானே பார்த்தேன், வசந்தி அக்கா என்ன இன்னும் சாப்பாடை பற்றி கேட்கலான்ட்டு கேட்டாச்சுலாம் தான். நீ சும்மா இரு சரியாவா? நீ மட்டும் சாப்பாடு கொடுத்தா என்ன, சாப்பிடாம தூரையா போட போற? உன் வயிற்றுக்குள்ள தானே போட போற, அப்ப என்ன? வசந்தி எல்லாம் கடையிலேயே சொல்லியாச்சு பார்த்துக்கோ. டீ காஃபி பப்ஸு அதுக்கப்புறம் வடை மிக்சர் லட்டு எல்லாமே சொல்லியாச்சு. எக்கா லட்டு வந்து ஆரஞ்சு கலர் லட்டு தானே சொல்லியிருக்கீங்க, எனக்கு அதான் பிடிக்கும். ஏம்மா தாயே நிப்பாட்டு, உனக்கு பிடிச்ச லட்டுவா நான் வாங்க முடியும்? சரி போங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போனதுக்கப்புறம் அதெல்லாம் நான் தானே சாப்பிட போகிறேன். எந்த லட்டு வந்தா என்ன, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். எல்லாம் வந்துட்டா? ஏக்கா என் வீட்டுக்காரரும் உமாவோட வீட்டுக்காரரும் தான்க்கா வாங்க போயிருக்காங்க. ஏக்கா சேர்லாம் வாடகைக்கு எடுக்கணும், நீங்களே எடுத்துட்டீங்களா? ஆமாம்மா, ராணி அக்கா வீட்டுக்காரங்களும் உங்கள் வீட்டுக்காரங்களும் போய் எடுக்க போயிருக்காங்கம்மா. சரிக்கா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரமாச்சுல்லாக்கா, போமாக்கா ஹாலுக்கு போவோம்மா. எனக்கு பயமா இருக்கு, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். படாத லட்சுமி, எல்லாம் நல்லபடியா நடக்கும். வாங்க ஹாலுக்கு போவோம். ஏமா ராணி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கெல்லாம் வந்துட்டாங்க. சரிங்க ஏக்கா, எனக்கு பயமா இருக்குக்கா, எல்லாம் நல்லபடியா முடியணும். பயப்படாதம்மா, எல்லாம் நல்லபடியா முடியும். வாங்க எல்லாரும் வாங்க, வந்து உட்காருங்க. வந்துட்டோம், உட்காருங்க. என்னன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்கன்னு தெரியும்ல, ஒரு சேர் கூட எடுத்து போடல நீங்க. இல்லைங்க, சேர் எடுக்க போயிருந்தாங்க, இன்னும் வரல. ஏக்கா அதெல்லாம் பரவாயில்லக்கா, நான் கீழே உட்காந்துட்டேன்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கவலைப்படாதீங்க. அது என்னோட அம்மா அப்பா. வணக்கம்மா. இதுதான் பொண்ணோட அம்மா. சரி. இதுதான் என் பையன், இது என் பையனோட ஃப்ரெண்டு. வாங்க தம்பி. அது பொண்ணை வர சொல்லுங்கம்மா. வர சொல்லுதான். ஏக்கா நீங்க போய் பொண்ணை கூட்டுவாங்க. இதுதான் என்னோட பொண்ணு மினி. என்னம்மா பேர் இது மினின்ட்டு? பொண்ணு பேரு திவ்யா. மினின்னு கூப்பிட்டு பழகிட்டேன், அதனால மினின்னு சொல்லிடுவோம். மினி நல்லா தானே இருக்கு, நாங்களும் எங்கள் மருமகளை மினினே கூப்பிட்டுக்கிட்டோம். இப்போவே என்ன மருமகன்னு சொல்லுத, பொண்ணு தானே பார்க்க வந்திருக்கோம். ஏம்மா நீங்கள் கொஞ்சம் சும்மா இருங்கம்மா. கிளவி இரு, போகும்போதும் மண்டையில கல்ல தூக்கி போடுவேன். மினிமா, இதுதான் என் பையன். கொஞ்சம் மாப்பிள்ளையவும் பாரு, எவ்வளோ நேரம் மேலேயே பார்த்துட்டு இருப்பேன். என்னது நான் மேலேயே பார்த்துட்டு இருக்கேன்? நான் எனக்கே நெக்லஸ் போட்டிருக்கிறது வலிக்கு, நான் மேலே கழுத்தை தூக்கி வச்சுட்டு இருக்கேன். மினிமா பையன் தான் உட்காந்துருக்காங்க பாரு, அவங்க தான் பையன், பார்த்துக்கோமா. இல்லை நீயும் பொண்ணை பார்த்துக்கோ.
பொண்ணெல்லாம் ஏற்கனவே பார்த்து பிடிச்சு போய் தானே நம்ம கிட்ட சண்டை போட்டு கூட்டு வந்திருக்கோம். என்னது ஏற்கனவே என் பொண்ணு பிடிச்சுதான் அந்த பையன் சண்டை போட்டு கூட்டு வந்திருக்கானா? என்னது இவனா?